எந்த வருஷம் படித்தோம் அப்படி சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், சொன்னால் வயது தெரிஞ்சிருமேன்றதுனால. ஆனால் சிஸ்டர் சொல்லிட்டாங்க 81 84ன்னு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆதித்தனார் கல்லூரி 81லேருந்து 84. இப்போ என் முகம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நாடறிந்த அரசியல்வாதி தான் நான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக நான் இங்கே இருக்கேன். எனக்கு சொந்த ஊர் மதுரை மாவட்டம் பக்கம் டி கல்லுப்பட்டின்ற ஊர், திருமங்கலம் பக்கத்தில். எனக்கும் திருச்செந்தூருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தடுக்கி விழுந்தா மதுரையில் கல்லூரி இருக்கு, மதுரை கல்லூரி இருக்கு, அமெரிக்கன் காலேஜ் இருக்கு, தியாகராஜா காலேஜ் இருக்கு. பல மாவட்டங்களிலிருந்து மதுரைக்கு படிக்க வரும்போது ஒரு மதுரை மாவட்டத்து மாணவன் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர்ல போய் சென்று படிக்க வேண்டும் என்று இருந்தால் அது முருகப்பெருமானுடைய அருள் என்று தான் நான் நினைக்கிறேன். அங்கே இருந்த காந்திநிகேதன் ஆசிரமம், கல்லுப்பட்டியில் இருந்த காந்திநிகேதன் ஆசிரமத்துக்கும் ஆதித்தனார் கல்லூரிக்கும் நெருங்கிய உறவு உண்டு. குறிப்பாக கனகசபாபதி அவர்கள் முதல்வர், அவர் ரொம்ப காந்திய கருத்துக்கள்ல ரொம்ப ஆழமானவர். ஒவ்வொரு ஆண்டும் காந்திநிகேதன் பள்ளியிலிருந்து ஒரு 10-15 மாணவர்களாவது ஆதித்தனார் கல்லூரியில் வந்து படித்தால், அந்த விடுதியிலும் தங்கி படித்தால் மற்ற மாணவர்களுக்கும் ஒரு காந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் வரும். அங்கே ஒரு 12 வருஷம் படித்த மாணவங்களுடைய அந்த இன்ஃபெக்ஷன், நல்ல பண்புகளுடைய இன்ஃபெக்ஷன் வரும் என்றுதான் ஒவ்வொரு ஆண்டும் அதை வரவழைப்பார். அதனால நாங்கள் தொடர்ந்து ஒரு 15-20 பேராவது ஒவ்வொரு ஆண்டும் ஆதித்தனார் கல்லூரியில் போய் படிப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோர்ஸ் எடுத்துக்குவோம். எனக்கு அப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைச்சது. பல பேர் எக்கனாமிக்ஸ் படித்தாங்க, காமர்ஸ் படித்தாங்க, ஃபிசிக்ஸ் படித்தாங்க. அப்படி ஒவ்வொரு ஆண்டும் படித்த மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பு. நீங்கள் வேற எந்த கல்லூரியிலும் பார்க்க முடியாத பல நல்ல விஷயங்களை ஆதித்தனார் கல்லூரி தான் பார்க்க முடியும். அப்போ மனோன்மணியம் சுந்தரம் பல்கலைக்கழகம் இல்லை. அப்போ மதுரை பல்கலைக்கழகம் தான். அதுக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் கூட பேர் வைக்கவில்லை என்று நினைக்கிறேன். மதுரை பல்கலைக்கழகம் என்று இருக்கும். திண்டுக்கல்ல ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் மதுரை யூனிவர்சிட்டி தான் ஒரே வைஸ் சான்சலர். அப்படி ஒரு பெரிய நிர்வாகம் அது. அந்த மாதிரி ஒரு கல்லூரி நிர்வாகத்தில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடை, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெரிய கடவுள் கொடுத்த கொடை ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள். அவர் மாத்திரம் அந்த கல்லூரி அங்கே ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அதை செய்யவில்லை என்றால் அந்த பகுதி இன்னும் கூட பின்தங்கி இருக்கும். இப்ப எல்லாம் கல்வித்துறையில சம்பாதிப்பதற்காக நிறைய பேர் கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. சம்பாதிப்பதற்கே கல்வி, அதற்கு கல்லூரி பள்ளிக்கூடம்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆதித்தனார் ஐயா அவர்கள் சம்பாதித்ததெல்லாம் வேறு வேற துறைகள்ல, சம்பாதித்ததை செலவிட்டதெல்லாம் இந்த கல்லூரியில் தான். அதனால இது ஒரு பெரிய சேரிட்டியா தான் நடத்தினார் அவர். இதுல இருந்து அவர் ஏதோ லாபம் பார்க்கறதுக்காக நடத்தல. அப்படிதான் இருக்கும். இங்க அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் தரும்ன்றது நமக்கெல்லாம் தெரியும். அரசாங்கம் தருகிற ஸ்காலர்ஷிப்பை விட அங்கே படித்த மாணவர்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் பல மடங்கு அதிகமா இருக்கும். நன்றாக படிக்கிற ஏழை மாணவர்கள், அங்கே காஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க, என்ன ஜாதின்னு பார்த்தெல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க. நன்றாக படிக்கிற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், மெரிட்டோரியஸ் பட் பூவர் அப்படின்னு கனகசபாபதி சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம். ஸ்போர்ட்ஸ்ல என்னுடைய நண்பர்கள்லாம் கிளாஸ்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ்ல இருப்பான். வருஷ கடைசியில மிச்ச பணம், அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் காலேஜ் கொடுக்குற பணத்துல மிச்ச பணத்தை எடுத்துட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுப்பான். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தா வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்ற நிலைமையை உருவாக்குனது ஆதித்தனார் கல்லூரியில் தான். வேற கல்லூரியில் அந்த மாதிரி செய்திருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது. இன்றைக்கு யூஜிசியில ஒரு கல்லூரியோ பல்கலைக்கழகமோ என்றால் நிறைய பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்கணும், ஒரு ப்ரொஃபஸர்னா ஒரு பிஹெச்டியா இருக்கணும்னு கைட்லைன்ஸ் இருக்கு. நீங்க 80களில் பிஹெச்டியே கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த கான்ஸ்டுவன்சியில வேற எந்த கல்லூரியை விட அதிகமாக பிஹெச்டி வாங்கிய பேராசிரியர்கள் ஆதித்தனார் கல்லூரியில் தான் இருப்பாங்க. அதற்கு காரணம் இருக்கு. ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் FIP அப்படின்னு நடத்துவாங்க. அப்ப பேராசிரியர் கனகசபாபதி அவர்கள் ஒவ்வொரு ஆசிரியரையும் அழைத்து நீ போய் பிஹெச்டி பண்ணு, நீ போய் பிஹெச்டி பண்ணுன்னு சொல்லி சம்பளத்தோட பிஹெச்டி, 3 வருஷம் லீவு இதெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் 2 பேர் 3 பேர் அனுப்பிச்சுட்டே இருப்பார். வேற எந்த ஒரு கல்லூரியிலையும் இவ்வளவு முயற்சிகள் செய்தார்களா என்பது எனக்கு தெரியாது. ஆதித்தனார் கல்லூரி சாதித்தது அதிகம் பிஹெச்டி படித்த பேராசிரியர்களை அந்த காலத்திலே உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்பது மிகப்பெரிய சாதனை. பெரிய மேதைகள்லாம் ஆசிரியர்களாக இருந்தாங்க.
ஐயா மாப்பா குருசாமி தெரியும் உங்களுக்கு, அவர் 150-200 புத்தகங்களுக்கு மேலே எழுதினவர். அவர் பொருளாதார பேராசிரியராக இருந்தது மாத்திரமல்ல, எங்களுக்கெல்லாம் காந்திய சிந்தனை பாடமும் அவர் நடத்துவார். பேராசிரியர்லாம் சைக்கிளில் தான் வருவாங்க. அப்போ 2 வீலர்ன்றதே லக்ஸரி, காரை நாங்கள் பார்த்ததே இல்லை. எல்லாம் ஆழ்வார் சைக்கிளில் வருவார், அப்துல் ரசாக் அவருடைய உருவத்துக்கு சைக்கிளில் வருவார், மாப்பா குருசாமி சைக்கிளில் வருவார், ப்ரொஃபஸர்ஸே சைக்கிளில் வர்றாங்களே, அப்போ பிரின்சிபல் அவர் நடந்து வருவார். கோட்டெல்லாம் போட்டு டை கட்டி ஒரு கொடை ஒன்று பிடிச்சிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ் அநேகமாக 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 1 கிலோமீட்டர் தூரம் வெயிலில், அது வெயில் கொல்லும், அங்கே கடற்கரை ஊருங்கிறதுனால அதிகமான வெயில் இருக்கும், கொடை பிடிச்சிட்டு வருவார். அப்படி ஒரு சிம்பிளிசிட்டி ப்ரொஃபஸர்ஸ். அவங்க வீடுகளில் போய் நம்ம யாரை வேணாலும் சந்திக்கலாம், அப்பாயின்மெண்ட் வாங்காமல் எந்த ப்ரொஃபஸரையும் போய் பார்க்கலாம், அவங்களோட மணிக்கணக்காக பேசலாம். இந்த மாதிரி நிலைமைகள்லாம் இருந்தது இங்கே. ரொம்ப ஆச்சரியம். ஒன்னொன்னுக்கும் பயிற்சி கொடுப்பாங்க. எனக்கு நன்றாக நினைவு இருக்கு, ஒரு முறை தமிழ் துறையில் மாத்திரம் ஒரு விழா, ஒரு சின்ன மலர் ஒன்று வெளியிட்டாங்க. அந்த மலருக்கு எல்லாரும் கவிதைகள் கட்டுரைகள்லாம் எழுதலாம். அப்துல் ரசாக் தான் அப்போ பொறுப்பாளராக இருந்தார், தலைவராக இருந்தார். அப்போ என்னால் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு காலேஜில், தமிழ் துறையில். அரசியல்வாதினாலே பிரச்சனை தானே, அது அப்பையும் கொஞ்சம் வரத்தானே செய்யும். நான் ஒரு சின்ன 4 வரி பொது கவிதை எழுதியிருந்தேன். திருடனை போலீஸ் பிடிக்கும் என்பது அந்த காலம், போலீஸுக்கு திருடனை பிடிக்கும் என்பது இந்த காலம் அப்படின்னு எழுதியிருந்தேன். போலீஸ் திருடனை பிடிக்கும் என்பது அந்த காலம், போலீஸுக்கு திருடனை பிடிக்கும் என்பது இந்த காலம்னு எழுதியிருந்தேன். அப்துல் ரசாக் சாருக்கு கோபம் வந்துருச்சு, இதை மாற்றணும், இதை போடக்கூடாதுன்னாரு. அந்த மலருக்கு இன்சார்ஜை நான் தான், 7 இயருக்கு இன்சார்ஜ். சார் என்ன சார் என்னை பொறுப்பாளராக போட்டு நான் எழுதின கவிதையை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? டேய் உனக்கு தெரியாது, இந்த மலரை வெளியிட வர்றவரே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் ஆஃபீஸர் வந்து மலர் வெளியிடுறாரு, நீ போலீஸை பற்றி இப்படி எழுதுனா என்ன? கம்ப்ளைண்ட் பிரின்சிபலுக்கு போயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் கனகசபாய் சாருடைய பெருந்தன்மை அல்லது அந்த கல்லூரியுடைய பெருந்தன்மை. யார் வந்தா என்ன, கவிதைங்கிறது எழுதுறவனுக்கு சுதந்திரம் கொடுக்கறதான கவிதை, அவன் நினைச்சதை எழுதட்டு, அதை அனுமதிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். அது அப்படியே வெளியாச்சு. அப்படி எல்லா மாணவர்களை உற்சாகப்படுத்துறது, அவர்களை படிக்க வைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 3வது ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்குன்னு ஒரு ஓரியன்டேஷன் வைப்பார். நீங்க நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்போ சொல்லுவார், 3ஆம் ஆண்டு படிக்கிறீங்க, அடுத்து உயர் கல்விக்கு போவீங்க, கொஞ்ச நாள்ல உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். இப்போ நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், கல்யாணம் பண்றப்ப ரொம்ப அழகான பொண்ணை தான் கல்யாணம் பண்ண நினைக்காதீங்க. அழகு எல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. நல்ல குணமான பண்புள்ள நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, அழகான பொண்ணை தேடாதீங்கடா அப்படின்னு சொல்வார். எங்க பிரின்சிபல் சொல்றதை கேட்டு கல்யாணம் பண்ண ஒரே ஆள் நான் தான் வச்சுங்க. குணமான பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். பெர்சனல் அட்வைஸ். 20 வயசுல அவனுக்கு 25-27 வயசுல நடக்க போற கல்யாணம், அப்போ அவனுக்கு என்ன மாதிரியான அவன் லைஃப் பார்ட்னரை தேடணும் என்பது கூட அங்கே ஒரு கவுன்சிலிங் சிஸ்டம் வந்து இருந்தது. ஐயா சின்னையா அவர்களை பற்றி சொல்லித்தான் ஆகணும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். சிவந்தி ஆதித்தனார் ஐயா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மாசி மாதம் தேர் இழுக்கிறதுக்கு வருவார் திருவிழாவுக்கு. அந்த தேருக்கு மறுநாள் தான் காலேஜ் அனிவர்சரி நடக்கும். அந்த அனிவர்சரியில் வந்து உட்காந்துருப்பார், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருப்பார். அப்படியே தக தக தகன்னு மின்னு வரும். நாங்கள் அவர் வந்துட்டு போன மறுநாள் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்கும், கமலஹாசன் அழகா சிவந்தி ஆதித்தனார் அழகா அப்படின்னு. நாங்களும் அவ்வளோ அழகா இருப்பார். என்ன நான் சொல்றது 80s. இப்போ நீங்க காமிக்கிற போட்டோ கூட கொஞ்சம் வயதான காலத்தில் காண்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சார்மிங், ஹேண்ட்ஸம். அவருடைய சேரிட்டிக்கு அளவே கிடையாது. அதுலேயும் அந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கும் முதல்வர்களுக்கும் அந்த கல்லூரி செயலாளருக்கும் அவர் கொடுத்திருந்த சுதந்திரம் இருக்குல்ல, ரொம்ப அளப்பரிய சுதந்திரம். ஆயத்தனார் கல்லூரியில் மாணவர்களுக்கும் சுதந்திரம். 5 ஹவுஸ்னு ஒரு ஹாஸ்டல் இருக்கு, காந்தி ஹாஸ்டலுடைய ஒரு அம்சம் அது. ஒரு மாதத்திற்கு உணவு கட்டணம் 100 ரூபாய்க்கு மேலே வரக்கூடாதுன்றது அந்த ஹாஸ்டலினுடைய அப்ஜெக்டிவே அதுதான். 100 ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது. நாங்களாம் அந்த காந்தி ஹாஸ்டலில் தான் படித்தேன். மெஸ் பில் மாசத்துக்கு டிவைடிங் சிஸ்டத்தில் 80 ரூபா 82 ரூபா, இதுக்கு மேலே வந்ததே இல்லை. 90 ரூபாய்க்கு மேலே போனதே இல்லை. ஒரு நாளைக்கே 3 ரூபாயில உணவு சாப்பிடலாம் அந்த காந்தி ஹாஸ்டலில். அது 5 ஹவுஸ்ல எல்லாம் சூப்பர்வைசரே கிடையாது, வார்டனே கிடையாது. மகாலிங்க ஐஆர்எஸ் இருக்காருங்க, அவர் தான் எனக்கு வார்டனாக இருந்தாருங்க. அவர் எங்களை கண்டுக்கவே மாட்டார், ஃப்ரீயாக இருப்போம், நாங்கள் ஜாலியாக இருப்போம். வார்டனே கிடையாது. அப்படி ரொம்ப சுதந்திரம். மாணவனுக்கு வந்து படிக்கிறதுக்குரிய குறிக்கோள் மாத்திரம் கொடுப்பாங்களே தவிர பெரிய கட்டுப்பாடுகள் என்றெல்லாம் எதுவும் அங்கே விதித்ததில்லை. அப்படி அங்கே நிறுவனங்கள் நடந்துச்சு. பேராசிரியர் கனகசபாபதி அவர்கள் ஒரு எஜுகேஷன் லீடர்.
எனக்கு தெரிய வாழ்க்கையில இப்படி ஒரு கல்லூரி முதல்வரை நான் பார்த்ததே கிடையாது என்கிற அளவிற்கு ஆதித்தனார் கல்லூரியில உருவாகிய அற்புதமான ஒரு படைப்பு. அவர் உருவானதற்கு மகத்தான காரணம் ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் தான். அவருடைய என்கரேஜ்மெண்ட், அவர் கொடுத்த சுதந்திரம், அளப்பரிய சுதந்திரம். பட்ஜெட் என்ன கொடுத்தாலும் அப்படியே கொடுத்துறாரு. ஒரு கல்லூரி நடத்துற முதலாளி, ஒரு முதல்வர் கொடுக்குற பட்ஜெட்டை அப்படியே அப்ரூவ் பண்ணி ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம அந்த பணத்தை அப்படியே கொடுப்பார் எனக்குன்னு அவரே சொல்லி நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவு சுதந்திரம். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், கனகசபாபு, டெவலப்பிங் ஏ காலேஜ் இன் ஏ பேக்வர்ட் ஏரியா. நீங்க அவசியம் கல்வித்துறையில் இங்க இருக்கிறவங்களாம் அந்த புத்தகத்தை வாசிக்கணும். என்கிட்ட ஒரு காப்பி இருக்கு, வெளியில கிடைக்குதான்னு தெரியல, இல்லாட்டி கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதுல முதல்ல பேக்வர்ட்னஸ்னா என்ன அதை டிஃபைன் பண்ணி அதுல ஒரு மாணவனை எப்படி தயார் பண்ணணும், அப்படி அவனை வளர்த்தெடுத்து, அப்படி இந்த கல்லூரியில என்னெல்லாம் மேனேஜ்மெண்ட்டும் ஃபேக்கல்ட்டியுமா சேர்ந்து இந்த கல்லூரியை டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்டோரி தான். இந்த 60 வருஷ வெற்றிக்கு காரணம் அந்த வித்திட்டவங்க அந்த காலத்தில் உள்ளவங்க தான் என்று அந்த டெவலப்பிங் ஆஃப் ஏ காலேஜ் இன் ஏ பேக்வர்ட் ஏரியா என்ற ஒரு புத்தகம். அது ரொம்ப அருமையா இருக்கும், அற்புதமா இருக்கும். இந்த மாதிரி பார்த்து பார்த்து கட்டப்பட்டதல்ல ஆதித்தனார் கல்லூரி, பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டது தான் ஆதித்தனார் கல்லூரி. அப்படி செதுக்கி இருக்கிறாங்க. எல்லாத்திலையுமே தி பெஸ்ட் என்கிற நிலைமை உருவாக்கும். கல்லூரியில் உள்ள ஒவ்வொரு வகுப்பறையும் கூட அந்த யூஜிசி கைட்லைன்ஸ், ஒரு வகுப்பறைனா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும், எவ்வளவு நீள அகலம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ, அதுல 1 இன்ச்சு கூட குறையாது. அந்த கைட்லைன்ஸ்ல என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். எந்த அதிகாரி வந்தாலும் யார் வந்தாலும் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தா 5 பைசா லஞ்சமே கொடுக்காம அவங்க அப்ரூவ் பண்ணிட்டு போறதை தவிர வேற வேலையே இல்லாத ஒரு கல்லூரியாக ஆதித்தனார் கல்லூரியை அங்கே செதுக்கி வைத்திருந்தார்கள். அவங்களுக்கு மாணவர் நலன், அந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சி, இந்த பகுதி பெரிய அளவில் வளரணும், மாணவர்கள் வளரணும் என்பதை தாண்டி வேறு சிந்தனையே இல்லாத ஒரு நிறுவனமாக ஆதித்தனார் கல்லூரி இருந்தது. அங்கே நான் படித்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு 3 ஆண்டு காலம் அங்கே இருந்தது என்பது ரொம்ப பெரிய பெருமை. நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம், கொண்டாடுறோம், அதை பற்றி சிந்திக்கிறோம் என்றாலும் சொல்லலாம் கூட இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் ஆதித்தனார் கல்லூரி எவ்வளவு பெரிய பங்களிப்பு ஆற்றியிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு கட்டமாக நினைக்கிறேன். ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு ஆப்பிள்ல எத்தனை விதை இருக்குன்னு கேட்டா எண்ணி சொல்லிடலாம். எத்தனை விதை இருக்குன்னா 4 இருக்கு, 8 இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் கேள்வி அது இல்லை, ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு கேட்டா தெரியவே தெரியாது. ஆதித்தனார் கல்லூரி உருவாவதற்கு காரணம் யாரு என்றெல்லாம் கேட்டா ஐயா ஆதித்தனார்ல இருந்து, சிவந்தி ஆதித்தன்ல இருந்து, கனகசபாபதி போன்றவர்கள், இவங்களெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பாலசுப்ரமணிய ஆதித்தன் அவர்கள், இவங்கெல்லாம் விதைக்குள் ஆப்பிள் கூட இருக்கிற விதை மாதிரி எண்ணி சொல்லிடலாம். ஆனால் ஒரு விதையில எத்தனை ஆப்பிள் உருவாயிருக்குன்னா இந்த அரங்கத்திலேயே ஒரு 200-300 ஆப்பிள்கள் இங்கே உருவாயிருக்கு. ஒவ்வொன்றையும் தெரிய ஆலமரம் மாதிரி உருவாகிற அந்த ஆப்பிள்கள்ல வந்து உருவாகிற அந்த விதைகள், மரங்கள் இருக்க, அது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விரைவி கிடைக்கிறது. இது ஒரு அற்புதமான முன்மாதிரியான கல்லூரியாக எடுத்துக்கொண்டு இதை தமிழ்நாட்டுக்கு ரோல் மாடலா கொண்டு வரணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து டெல்லியில அதிகார மையத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ நான் ஒரு அரசியல்வாதியாக அமர்ந்தால் ஆதித்தனார் கல்லூரியினுடைய பேட்டனை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கு நான் அதற்கான முழு முயற்சி செய்வேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.